Assalamu alaykum. Hi everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all are doing good. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹவுஸ் மூவிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நாங்க பழைய வீட்ல இருந்து கிளம்பி புது வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நான் பேக்கிங் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல ஏன்னா பேக்கிங் எல்லாமே மூவர்ஸ் தான் பண்ணாங்க. க்ளோத்திங் மட்டும் தான் நாங்க பேக் பண்ணோம். மற்றபடி எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. அவங்களோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. 2-3 ஹவர்ஸ்லேயே எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மூவர்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டோன்னா எல்லாமே அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. பேக் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து திரும்ப நம்மளோட வார்ட்ரோப்ஸாக இருக்கட்டும், பெட் எல்லாமே வந்து திரும்ப அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்புறம் வார்ட்ரோப் உள்ள திங்ஸ் வைக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கே நமக்கு நிறைய டைம் எடுத்துரும். தென் இந்த டேபிள்ஸ் அப்புறம் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து நம்ம எங்கே சொல்கிறோமோ அங்கே செட் பண்ணி கொடுத்துடுவாங்க. அப்புறம் இந்த கர்டன்ஸ் போடுறதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெட் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லியானா அன்னைக்கு ட்ரில் பண்ணுறப்பெல்லாம் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்தது அந்த சவுண்டு. இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. கிளாஸ்வேர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபைனலாக கர்டன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சுது. இனியெல்லாம் நம்ம வேலை தான். வீடு ஷிஃப்ட் பண்ணதுமே சோஃபா கிளீனிங் கூப்பிட்ருந்தோம். ஸோ அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. இது வீட்டில் நியூ அடிஷன். கிச்சன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால எங்களுக்கு மைக்ரோவேவ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ இதை நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்க்காக வாங்கியிருக்கோம். அதை லியானாவும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அசெம்பிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ இதை அசெம்பிள் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வார்ட்ரோப்பில் துணியெல்லாம் மடித்து வச்சிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி துணி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. நான் ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே பாக்ஸஸில் எடுத்து வச்சதுனால எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் தான் இருந்தது. இந்த ஒயிட் பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா லியானா ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட வின்டர் கேப்ஸ் எல்லாம் அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வின்டர் டைமில் நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஈஸியாக இந்த பாக்ஸை வெளியே எடுத்தாலே போதும். நான் முன்னையே சொன்னது மாதிரி துணி எதுவுமே கலையவே இல்லை. நான் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்காக துணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வேறு பாக்ஸஸில் மாற்றிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் எடிஷன் பார்த்திங்கன்னா லியானாவோட இந்த கிச்சன் தான். ரொம்ப நாளாக அவள் கேட்டுகிட்டே இருந்தா எனக்கு கிச்சன் செட்டப் வேணும்னு. ஸோ அவங்களுக்காக அது வாங்கியிருந்தோம். அவங்க கிச்சனை அவங்க டேடி கூட சேர்ந்து அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஐக்கியாவில் தான் வாங்கியிருந்தோம். இது நல்லா சாலிடாக இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடி லியானாக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு கிச்சன் வாங்கி கொடுத்துருந்தோம். அது அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் இந்த கிச்சன் வுட்டில் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் போர்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம சாக் யூஸ் பண்ணி அதில் எழுதவும் செஞ்சுக்கலாம். ஸோ இது நமக்கு 2-in-1 யூஸ் ஆகும். லியானாக்கு இந்த கிச்சன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் கொடுத்துருக்க நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸ் ஹோப்பில் இருக்கிறது மாதிரியே ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபைனல் லுக் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ லியானாவோட கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து சூப்பராக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.